இப்படியாக கிரேக்கர்கள் காலத்திலையும் சில டாக்டர்கள் இருந்தாங்க, ரொம்ப நல்ல டாக்டர்கள். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ரத்தம் அதிகரிச்சு தானே ஒருத்தவனுக்கு காய்ச்சல் வருது, இதுக்கு எதுக்கு நம்ம கருப்பு பித்தத்தை கொடுத்து அதிகரிச்சுட்டு குணப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை வெளியேற்றுவோம். கிரேக்கத்துல நடந்ததுங்க, அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவாங்க, அப்ப ரத்தம் குறைஞ்சி காய்ச்சல் குறையும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதுல எவ்வளவு பேர் பொழைச்சாங்கன்னு நம்ம கிட்ட இன்னைக்கு ரெக்கார்ட் கிடையாது. இப்படியாகத்தான் இந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து சித்த மருத்துவத்திலையும் நமக்கு சில முறைகள் இருக்கு. இந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு முறைகள் இருக்கு. அதே மாதிரியா பாத்தீங்கன்னா வந்து பேதி கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்கு, வேர்க்க வைக்கிறதுன்னு ஒரு முறைகள் இருக்கு. இதே முறைகள் ஆயுர்வேதத்திலையும் இருக்கு. இந்த முறைகள் தான் பெரிய அளவுல இந்த மருத்துவத்திலையும் பின்பற்றப்பட்டது, கிரேக்க மருத்துவத்திலையும். அப்போ 16வது நூற்றாண்டுல பாக்குறப்போ பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை யாராவது எடுத்துக்கணும்னா ஒரு பெரிய தைரியத்தோட தான் போகணும். இப்ப நம்ம எல்லாம் ஊசியை பார்த்தாலே பயப்படுறோம் இல்லைங்களா, பெரும்பாலானவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், ஏன் நாங்க எதுக்கு குத்திட்டு அப்படிமோ. ஆனா இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு வருவாங்க, பக்கத்திலேயே உட்காந்து சாணம் தீட்டுவாங்க, அதை அறுக்க போறோம்னு சாணம் தீட்டி அப்புறமா அதை வந்து சுடுதண்ணிக்குள்ளேயோ ஆல்கஹால்லையோ விட்டு ஆட்டிட்டு கொஞ்சம் மேல பார்த்து படுங்க வலிக்காதுன்றப்ப எப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த போருக்கு போற வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேற வழி கிடையாது, பயம் இருந்தாலும் மறைச்சிட்டு அதை பார்த்துக்கணும். சில பேர் இருக்கப்போ இந்த கத்திக்கு பதிலாக நான் செத்துறேங்க பரவாயில்ல அப்படின்னு போவாங்க இல்லைங்களா, இதுவும் நடக்கும். அதனால இந்த மருத்துவ முறை வந்து 16வது நூற்றாண்டுல ஹீரோயிக் மெடிசன், வீர மருத்துவங்கிற பேர்ல தான் அறியப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17வது நூற்றாண்டு 18வது நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா வீர மருத்துவ யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த கிரேக்க மருத்துவத்துக்கு பெயரே வந்து பாத்தீங்கன்னா வீர மருத்துவம், ஹீரோயிக் மெடிசன்ங்கிற பேர்ல தான் இருந்துச்சு.